கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பண்டிகை காலங்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டு ஒரு மங்களகரமான மங்கள வார்த்தையோட உங்ககிட்ட நெருங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். வருஷ கடைசியில வந்திருக்கிற இந்த நேரத்துல இந்த விண்ணப்பத்தை நம்முடைய ஆண்டவருடைய பாதப்படியிலே மோசே வச்சது மாதிரி நம்ம வைக்கணும். ஆண்டவரே, நாங்க கடந்த நாட்கள்ல நிறைய இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டோம், நிறைய இடத்துல துன்பத்தை அனுபவிச்சிட்டோம். எனவே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தையும் கொடுமைகளையும் அனுபவிச்ச வருஷங்களுக்கும் சரியா எங்களை நீ மகிழ்ச்சியாக்கும். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களை மகிழ்ச்சியாக்கும்படி இந்த மகிழ்ச்சியான பண்டிகை காலங்கள்ல உங்க இருதயத்துல வந்து அமர்ந்து உங்களை அரசாட்சி செய்ய விரும்புறார். உங்க இருதயத்துல வந்து அமர்ந்து நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களை சக்சஸ் பண்ண பிளான் பண்ணிட்டார். உங்க இருதயத்துல வந்து அமர்ந்து உங்களுக்கு ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுக்க ஆண்டவர் தீர்மானம் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டார். இனி நீங்க சொல்லணும், இனி வாழ்றது நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். இந்த டிசம்பர் 20ஆம் தேதி காலையில நீங்க சொல்றீங்க, டிசம்பர் 19ஆம் தேதி முடிச்சு 20ஆம் தேதி இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்குள்ளால ஏதோ ஒன்று ஆளுகை செய்துட்டு இருந்து, இல்லைன்னா எனக்குள்ளால என் மாம்சம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, ஆனால் இன்றைக்கு இயேசுவே என்னை ஆளுகிறார் என்று சொல்லி பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீ நல்லா இருப்பீங்க. நான் எப்பவுமே சொல்வேன், பெரிய ஒரு பள்ளம் இருக்குதுன்னா, ஒரு பெரிய இறக்கம் இருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏத்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பள்ளத்திலேயே போயிட்டு இருந்தா கடைசியா பாதாளத்துக்கு தான் போவோம். கண்டிப்பா அந்த இறக்கத்துக்கு பிறகு ஒரு ஏத்தம் இருக்கும். அதே மாதிரி இறக்கத்தையே நோக்கி போன உங்களுக்கு சரியாக ஒரு ஏற்றத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல கொடுத்து, இந்த நாட்களுக்கு பிறகு நீங்க நல்ல வளர்ந்து முன்னேற கர்த்தர் உங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்வார். இந்த வசனத்தின்படி சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை அனுபவிச்ச வருஷங்கள் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவு காலத்தை கட்டி இன்றிலிருந்து மகிழ்ச்சியான பாதையில ஹாப்பியா கர்த்தர் நடத்துவார். மகிழ்ச்சியா பண்டிகையை கொண்டாட முடியாதபடிக்கு, ஒருவேளை என் பிள்ளை ஜெயிலில் இருக்கான், என் பிள்ளை காணாம போயிட்டான், பிள்ளையே வீட்டில் இல்லை, நான் எப்படி பண்டிகை கொண்டாடுறது, என் புருஷன் ஜெயிலில் இருக்காரு, நான் எப்படி பண்டிகை கொண்டாடுறது, மகிழ்ச்சியா கொண்டாடணும்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் புருஷனை மீட்டு கொண்டு வாங்க, ஆண்டவரே காணாம போறேன் என் பிள்ளைய நீங்க கொண்டு வாங்க, ஆண்டவரே துன்மார்க்கத்துல போன என் பிள்ளைய திருப்பி நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நாட்கள் ஆண்டவரிடத்துல கதறி கேட்டு, ஆண்டவரே இந்த பண்டிகை காலத்துக்கு முன்னால எனக்கு ஒரு நல்லது நடந்தே ஆகணும், இந்த பண்டிகை காலம் இன்னும் சில நாட்கள் 5 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளால ஆண்டவரே எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைச்ச ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கணும், அதுக்குள்ளால எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான லைஃப் பார்ட்னருக்கான நிச்சயம் நடக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் கன்ஃபார்ம் ஆகணும், பூ வச்சுட்டு போகணும், ஆண்டவரே இந்த நாளுக்குள்ளால எனக்கு ஒரு நல்லது நடந்தே ஆகணும், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ்ச்சியாக்குன்னு சொல்லி ஆண்டவரத்தில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இப்பொழுது அவர் தூரமா இல்லை, உனக்கு அருகாமையில இருக்கிறார், உனக்குள்ளே வந்து விட்டார். அவரை உன் இருதயத்துல தக்க வச்சுக்குங்க. அவர் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி அவருடைய தலைமையில சிறப்பா திருமணம் நடக்க, நல்ல காரியங்கள் நடக்கும். புதிய வருஷத்துல போகும் பொழுது குதூகலமா நீங்க போக கர்த்தர் உதவி செய்வார். நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ரெபேக்காள் ஃப்ரம் கேளம்பாக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு திருமணமாகி 14 வருஷங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் பல அவமானங்களையும் நிந்தனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தோம். இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த வருஷம் 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற புத்தாண்டு தீர்க்க தரிசன பெருவிழாவில் கலந்து கொண்டோம். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கொடுத்த இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம் சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வேத வசனத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி விட்டார். 14 வருடங்களுக்கு பிறகு நான் கற்பம் தரித்துள்ளேன்.
மருத்துவ பரிசோதனையில் இந்த மங்கள வார்த்தையின்படியே என்னுடைய கர்ப்பத்தில் இரட்டை குழந்தைகள் இருப்பதாக மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். தீர்க்கதரிசி ஐயா ஸ்டீஃபன் அவர்கள் வருஷ துவக்கத்தில் 1ஆம் தேதி சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே கர்த்தரிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளேன். நான் இப்பொழுது 6வது மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு தேதி 20, இன்னும் 11 நாள் தான் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்குது. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி வருஷா வருஷம் நம்ம சென்னையில சாயங்காலம், காலையில நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போவீங்க, சாயங்காலம் 5:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்க தரிசன பெருவிழா ஒன்று வருஷா வருஷம் நம்ம நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், சோழிங்கநல்லூரில் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்தில் வைத்து நம்ம ஓப்பன் ஏர் மீட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் வருஷா வருஷம். ஸோ போன வருஷம் இந்த பிள்ளைகள் 14 வருஷமாக குழந்தை இல்லாத இந்த பிள்ளைகள் அந்த கூட்டத்தில் முதல் முறையாக கலந்துக்க வந்திருந்தாங்க. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்பி போங்க, நீங்க வீட்டுக்கு திரும்பி போங்க, இரட்டிப்பான நன்மை தருவேன் சொல்லி அனுப்பினார். 14 வருஷங்களுக்கு பிறகு சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாக அவர்களை மகிழ்ச்சியாக்கும்படி 2 பிள்ளைகளை கற்பத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷமும் 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி இந்த கூட்டங்கள் நமக்கு சோழிங்கநல்லூர்ல சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்துல நடக்க போகுது. வெளியூர்ல நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க. நீங்களும் கண்டிப்பா 1ஆம் தேதி சாயங்காலம் இந்த தீர்க்க தரிசன பெருவிழா, ஆண்டவரே இறங்கி நின்று மக்களை ஆசீர்வதிக்க, பரிமள தைல அபிஷேகத்தோட பிளஸ் பண்ண, வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்து உங்களை பிளஸ் பண்ண ஆயத்தமா இருக்கிறாரு. எனவே வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகள் கூட நீங்க இப்பவே டிக்கெட் புக் பண்ணாதான் உங்களுக்கு 1ஆம் தேதி சாயங்காலம் இங்க வந்து சேர முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் குடும்பமா வந்து கலந்துக்குங்க. நான் பார்த்திருக்கிறேன், குடும்பமா மக்கள் வருவாங்க. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த மங்கள வார்த்தையை ஐயா மூலமா கொடுக்கறத நாங்க குடும்பமா ரிசீவ் பண்ண வர்றேன்னு சொல்லி ஃபுல் ஃபேமிலிக்கும் டிக்கெட் இப்பவே புக் பண்ணிருங்க. 1ஆம் தேதி சாயங்காலம் நீங்க வேற எந்த ப்ரோக்ராமும் வைக்க கூடாது. இயேசு உங்களுக்காக சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்துல உங்களுக்காக காத்துட்டு இருப்பார். இந்த புதிய வருஷத்திற்கான டோட்டல் பிளான் 365 நாட்களுக்கான உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வியாபாரத்திற்கும் வேலைக்கும் ஊழியத்திற்கும் தேவையான அத்தனை பிளானோட உங்க மேல அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண என் இயேசு ஆயத்தமா இருக்கிறார். ஸோ இப்பொழுதுல இருந்தே நீங்க ஆயத்தப்படுங்க. இன்னைக்கே 1ஆம் தேதி சாயங்காலம் அந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக நீங்க ஆயத்தப்பட்டு டிக்கெட் புக் பண்றதோ என்னென்ன ஆயத்தம் பண்ணணுமோ அதுக்கான காரியங்களை செய்யுங்க. தேவ பிரசன்னத்துல அருமையான ஆண்டவருடைய பாதத்திலிருந்து இந்த வருஷத்தை தொடங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர் 14 வருஷ அவமானத்திற்கு முடிவை கொண்டு வந்து நீர் சொன்னது போல இரட்டிப்பான நன்மையை என் பிள்ளைக்கு கொடுத்து அன்பு மகள் ரெபேக்காள ஆசீர்வதித்தவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவர்கள் நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும்படி நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை காண பண்ணுகிறதற்காக உமக்கு கோடி நன்றி பலிகளை நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.